Dear 11th and 12th standard students, தமிழ் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. நாளைக்கு எக்ஸாம நான் பதட்டம் இல்லாம எழுதணும் அப்படின்னா முதல்ல கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது, முதல் தடவை ஃபுல் போர்ஷன் எழுத போறேன், எனக்கு தெளிவா தெரியணும் என்னென்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு, ஒரு தடவை அதையும் மிஸ் பண்ணாம பாத்துட்டு போயிடுங்க. இனி நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேட்டர்ன் என்னென்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அதெல்லாம் நான் படிச்சிட்டேனா, அப்போ ஒரு செக்மெண்ட்டுக்கும் நான் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதுல ஏதாச்சும் நான் இன்னும் படிக்காம இருக்கேனா, இது எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம சூப்பரா எழுதிட்டு போயிடலாம். சோ அதுக்கு அடுத்த ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றதை தெளிவா கேட்டுட்டு போயிடுங்க. வேணும்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு பாத்துடுங்க. சோ 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே இது காமன் தான்ப்பா. முதல்ல நமக்கு 1 மார்க் 14 1 மார்க் கொடுக்க போறாங்க. அந்த 14 1 மார்க்ல முதல் 6 1 மார்க் எதுல இருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா செய்யுள். முதல்ல செய்யுள் இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், புக் பேக்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. மேபி நமக்கு செக் வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஏதோ ஒரு 2 கொஸ்டின் வந்துட்டு புக் இன்சைட்ல இருந்து கேட்கலாம். இப்ப செய்யுள் பகுதியில இருந்து ஆசிரியர் பெயர் கேட்கலாம், நூல் பெயர் கேட்கலாம், ஏதாச்சும் ஒரு முக்கிய வரியை கொடுத்துட்டு இது எந்த செய்யுள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சொல்லும் பொருளும் இருக்குல்ல, ஒவ்வொரு செயலுக்கும் பொருள் கொடுத்திருப்பாங்க, அதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். இல்லது குறியின் முக்கிய வரிகள் கொடுத்து பொருளை அறிதல், இது மாதிரி இருந்து நமக்கு செயல் பகுதியிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி உரைநடையிலிருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அந்த பாட தொகுப்பு இருக்கு இல்லையா, சோ அந்த பாடலோட தலைப்பு ஓகே, இல்ல அந்த பாடலை எழுதின வந்துட்டு ஆசிரியர் பெயர் கேட்கலாம், ஆசிரியரின் சிறப்பு, அவர் ஏதாச்சும் சிறப்பா ஏதாவது பண்ணிருக்காரு, இல்ல அவர் ஏதாச்சும் புக் எழுதியிருக்காருன்னா அதுல இருந்து கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த பெட்டி செய்திகள் சின்ன சின்னதா குட்டி குட்டியா ஒரு கிரீன் கலர் பாக்ஸ் மாதிரி எல்லாம் உங்களுக்கு நிறைய வந்து அதுல கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து கூட உங்களுக்கு 1 மார்க் கேட்கலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு முதல் 6 கொஸ்டின். அதுக்கப்புறம் 7ல இருந்து 14 வரை இருக்கக்கூடிய கொஸ்டின்ல எதெல்லாம் கேட்கலாம், நமக்கு இலக்கணம்ல இருந்து கேட்கலாம், துணை பாடம்ல இருந்து கேட்கலாம், மொழி பயிற்சியில இருந்து கேட்கலாம். அப்ப இலக்கணத்துல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, உங்களுக்கு இலக்கண குறிப்பு கேட்பாங்க, புணர்ச்சி விதி கேட்பாங்க, பகுபத உறுப்புகள், இல்ல பாடல் கொடுத்துட்டு அதோட பா வகை என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்க துணைப்பாடம். சோ துணைப்பாடம்க்கு அதே மாதிரிதான் பாட தலைப்பு கேட்கலாம், அந்த பாடலோட ஆசிரியர் பெயர் என்னன்னு கேட்கலாம், அதோட மைய கருத்து, இது வந்து துணைப்பாடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மொழி பயிற்சி. மொழி பயிற்சியில என்னென்ன மாதிரி இருக்குன்னா, மொழி பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுதி 1லயும் இதுல இருந்து 1 மார்க் கேட்கலாம், அடுத்த பகுதியிலும் இதை வச்சு உங்களுக்கு 2 மார்க்லயும் கேட்கலாம். அப்ப தெளிவா பார்த்துட்டு போக வேண்டிய முக்கியமான போர்ஷன் இதுதான். நீங்க படிச்சுட்டு போறதை தாண்டி இதுல இருந்துதான் அதிக மார்க் நம்ம வாங்க முடியும். இதுல பிழை இல்லாம எழுதணும். சோ அப்ப அதுல பேச்சு வழக்கம், எழுத்து வழக்கம் மாத்துறது, வேர்ச்சொல், அதாவது இது நீங்க இலக்கண குறிப்புக்கே படிச்சிருப்பீங்க, வினை முற்றுனா என்ன, வினையச்சம்னா என்ன, பெயரச்சம்னா என்னன்னு. இதை கம்ப்ளீட்டா இன்னைக்கு லைவ்லயும் நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ மிஸ் பண்ணாம 7 மணிக்கு எல்லாருமே வந்து லைவ் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்தது கலை சொற்கள், இல்ல மயங்கொழி சொற்கள், மரபு தொடருக்கு பொருள் நம்ம எடுத்து எழுதுறது, இது மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது பாருங்களேன், நமக்கு குறுவினால இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சோ இந்த பகுதியில என்ன சொல்லியிருக்கேன், ஒரு 10 நிமிஷத்துல முடிக்க ட்ரை பண்ணணும், ஓகேவா? சோ முடிஞ்ச அளவு ஒரு 10 நிமிஷத்துல இந்த பகுதியை முடிச்சுட்டு அடுத்த பகுதி பாருங்க. 2வது பகுதியில ஏகப்பட்ட பிரிவு இருக்கு. முதல்ல அந்த குருவினால நமக்கு செய்யுள்ல இருந்து கேட்பாங்கப்பா. 3 கொஸ்டின், 4 கொடுத்து நம்ம 3 எழுதுற மாதிரி இருக்கும். சோ இது வந்து செய்யுள் வினா. அடுத்தது நமக்கு அதே மாதிரி உரைநடையில இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம எத்தனை எழுதணும், 2, 3 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. சோ இதுலயே கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவு மார்க் வந்துச்சு, மேல ஒரு 14, இங்க ஒரு 8 மார்க் நம்ம இவ்வளவு இதுல கவர் பண்ணிடுவோம். அப்ப இந்த பகுதிக்கு 2க்கு நம்ம மேக்சிமம் ஒரு 35 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்ப்பா. பிகாஸ் இதுக்கு டைம் அதிகமா எடுத்தோம்னா பின்னாடி நெடுவினா எழுதுறதுக்குலாம் டைம் பத்தாம போயிடும். பட் இதுல இன்னும் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. செய்யுளும் உரைநடையும் முடிச்சிட்டோம். அடுத்து இலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இலக்கணம்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. மொழி பயிற்சி 22வது கொஸ்டின்ல இருந்து 30வது கொஸ்டின் வரும். இலக்கணமும் மொழி பயிற்சியும். இலக்கணத்துல இலக்கணத்தினுடைய நமக்கு பகுதியில லெசன்ல இருக்கக்கூடிய இலக்கண கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்கலாம், இல்ல வந்துட்டு நமக்கு புணர்ச்சி விதி கேட்கலாம், பகுபத உறுப்பிலக்கணம்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது மொழி பயிற்சி. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி 1 மார்க்லயும் மொழி பயிற்சி பார்த்திருந்தோம், இதுலயும் நம்ம மொழி பயிற்சி தான் பார்க்க போறோம். சோ இதுல வந்து பொருள் வேறுபாடு அறிந்து தொடரில் அமைக்க, இல்ல மயங்கொழி சொற்கள் கேட்கலாம், மரபு பிழை கேட்கலாம், சோ தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுத சொல்லி கேட்கலாம், வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. அதுக்கப்புறம் பிறமொழி சொற்கள் வந்து கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி பங்க்சுவேஷன், இங்கிலீஷ் எப்படி எழுதுமோ அதே மாதிரி இங்க தமிழ்லயும் கேட்பாங்க. விடைக்கேற்ற வினா அமை, அதுக்கப்புறம் சொல்லை பிரித்து சேர்த்து பொருள், அதை வந்து நம்ம வாக்கியமா மாத்தணும். இது மாதிரி எல்லாம் வந்து மொழி பயிற்சியில 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இந்த மொத்த விஷயங்களையும் நம்ம ஒரு 35 நிமிஷத்துக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணணும். இதுதான் அடுத்த விஷயம். அடுத்தது 6 வரிகளுக்கு மிகாமல் விடையளிக்க, பகுதி 3. சோ இந்த பகுதி 3க்கு வந்து நீங்க ஒரு 45 நிமிஷத்துல இருந்து
ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல எல்லாமே பெரிய பெரிய ஆன்சரா இருக்க போகுது. அப்ப முதல் விஷயம் இங்க பாருங்க, நமக்கு செய்யுள்ள இருந்து அந்த குருவினா கேட்பாங்க. எத்தனை எழுதணும்ப்பா? 2 கொஸ்டின் எழுதணும். 31வது கொஸ்டின் இருந்து 33வது கொஸ்டின் வரும். இந்த 2 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். அப்படி இதுலயே 2 கொஸ்டின் எழுதுனா 8 மார்க் வாங்கிடலாம். இதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், டாப் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போனா போதும். அடுத்தது அதே மாதிரி பாருங்க, உரைநடையில இருந்து எழுதணும். சோ இதுல 2 செய்யுள்ள 2 உரைநடையில 2. அடுத்தது பாருங்க 3 வினாக்கள் வந்து மறுபடியும் மொழித்திறன் பயிற்சி. மொழித்திறன் பயிற்சியில இருந்து நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம்? இங்க அதே மாதிரி இலக்கிய நயம் பாராட்டல் கேட்கலாம். கண்டிப்பா அணி இலக்கணம்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. கவிதை எழுதுதல், இல்ல பக்தியோட வினாவிடை, பழமொழிக்கேற்ற வாழ்க்கை விளக்கம் நம்ம எழுதணும். திரை அல்லது துறை விளக்கம், மொழி பெயர்ப்பு. சோ இதெல்லாம் தான் நமக்கு அடுத்த செக்மெண்ட்ல மொழித்திறன் பயிற்சியில கேட்பாங்க. இப்ப இதுவரையும் தெளிவா நம்ம பார்த்துட்டோமா? இதுலயே நமக்கு மேக்சிமம் படிச்சுட்டு போறதை விட நம்ம இந்த மாதிரி மொழி பயிற்சியில இருந்து வாங்குற மார்க் தான் அதிகம். அதுதான் திரும்பவும் சொல்றேன், ஒரு 2 மணி நேரம் நம்ம சிறுவனா குருவினா படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஈக்குவல் டைம் நம்ம மொழி பயிற்சிக்கும் கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, இரு பக்கங்களுக்கு மிகாமல் விடையளிக்க. இதுதான் நெடுவினா. இது இன்னும் அதிகம் டைம் எடுக்கும். இதுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுப்பா. ஓகேவா? இந்த 1 hour எதுக்கு? நெடுவினாவை எல்லாம் தெளிவா எழுதணும், மிஸ்டேக் இல்லாம எழுதணும். அப்ப நமக்கு ஒரு கண்டிப்பா செய்யுள்ள ஒரு நெடுவினா எழுதணும். அதே மாதிரி உரைநடையில 1, துணை பாடம்ல 1. இதுக்கு வந்து ஐதர் ஒரு சாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லைன்னா இது அப்படின்னு எந்த ஏழுல இருந்து வேணா நமக்கு சாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ நெடுவினாவை முதல்ல கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? மனப்பாட பகுதி. இது 1 மணி நேரத்துல முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 15 நிமிஷம். ஏன்னா நம்ம 2 பாடல் எழுதணும். நமக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு திருக்குறள் கேட்பாங்க. அது போக நமக்கு புக்ல இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு மனப்பாட செய்யுள்ள கேட்கலாம். இது எழுதுனா ஃபுல் மார்க். ஸோ இதுதான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ முதல் பகுதியை முடிஞ்ச அளவு 1 மார்க் எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்துல முடிக்க ட்ரை பண்ணுங்க. பகுதி 2 அந்த குருவினா எழுதுறதெல்லாம் வந்துட்டு ஒரு 35 நிமிஷம். அதுல 3 பிரிவு இருக்கு. அந்த 3 பிரிவையும் 35 நிமிஷத்துல முடிக்க பாருங்க. அடுத்தது பகுதி 3ல அதே மாதிரி சிறுவினா வரும்போது அதை ஒரு 45 இல்ல 1 மணி நேரத்துல, ஏன்னா அதுவும் பெருசா இருக்கும், பட் முடிஞ்ச அளவு நீங்க முடிச்சிடலாம். அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 1 மணி நேரத்துல இந்த நெடுவினா. சோ 3 நெடுவினா எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. அது போக நமக்கு நாடக வடிவம், கதையும் கருப்பொருளும், ஓகே, சிதையாமல் சுருக்குதல், இதுல இருந்தும் கூட கொஸ்டின் கேட்பாங்க. இது தெரிஞ்சாலே போதும். இதை கரெக்டா மேனேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு 90 மார்க்குக்கு 90 வாங்கிடலாம். நம்ம ஸ்கூல்ல தான் கொடுக்க மாட்டாங்க, பட் இதுல நீங்க ஓரளவு வந்துட்டு நாளைக்கு எழுத போற பேப்பர்ல இந்த 90க்கு நீங்க வந்து ஒரு 70+ வாங்கினீங்கனாலும் கூட கண்டிப்பா பப்ளிக்ல 80+, 85+ வாங்கிடலாம். அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கான ப்ரிப்பரேஷனை மட்டும் நீங்க கரெக்டா தெளிவா பண்ணுங்க. இதுல வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. கொஸ்டின் பேட்டர்ன் இப்படிதான் இருக்க போது, டைம் இப்படிதான் நம்ம மேனேஜ் பண்ணும். பிரசன்டேஷன், ஸோ பிரசன்டேஷனை பொறுத்தவரை கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்களா? முதல்ல 1 மார்க்ல தயவு செஞ்சு மிஸ்டேக் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா அங்க ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்றோம்னா உள்ளே ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க. அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. 14 1 மார்க் கொஸ்டின் நம்பர் முதல்ல போட்டுட்டு கரெக்டா எழுதுங்க. திரும்ப கடைசி ஒரு 5 இல்ல 10 நிமிஷம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கேன்னா, கொஸ்டினோட ஆன்சர்ஸ் எல்லாம் ஏதாவது பாயிண்ட் வைஸ் இருந்துச்சுன்னா அது ஒவ்வொரு பாயிண்டா எழுதுங்க. அது அடுத்த முக்கியமான பாயிண்ட். நெடுவினா வந்து ஃபுல்லா எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில நெடுவினா மட்டும்தான் நம்மளால ஒவ்வொரு பாயிண்டா எழுதுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது அழகா பாயிண்ட் வைஸ் எழுதுங்க. மொழித்திறன் பயிற்சியில நீங்க பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் எனக்கு தெளிவா தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின் சாய்ஸ் இருக்குது இல்லையா, 1 இல்ல 2 சாய்ஸ் வரும். அப்ப அதை கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணுங்க. மிஸ்டேக் இல்லாம எனக்கு தெளிவா தெரியும்னா அந்த கொஸ்டினை பார்த்து சூஸ் பண்ணுங்க. பேப்பர் கொடுக்கும் போதே சிறுவினா குருவினால ஏதாச்சும் நம்ம படிக்காத கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா பதட்டம் ஆயிடாதீங்க. எது உங்களுக்கு தெரியுதோ அதை முதல்ல கரெக்டா எழுதி வச்சிருங்க. ஒவ்வொரு ரோமன் நம்பரும் கரெக்டா நான் போட்டிருக்கேன்னா, இது எல்லாமே ஜென்ரலா எல்லா பேப்பருக்கும் நீங்க பண்ற விஷயம் தான். இங்க தமிழ்ல அது ரொம்ப 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 முக்கியம். எழுதுறதையும் தாண்டி பேப்பர் பார்க்க ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கா, அண்ட் வேற ஏதாச்சும் தப்பு இல்லாம எழுதிருக்கீங்களா, ஸோ சந்திப்பிழை இல்லாம எப்படி எல்லாம் எழுதலாம், அதுக்கான ஒரு சின்ன வீடியோ இருக்கு. அதையும் நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்களா, இந்த பேட்டர்ன் நீங்க பார்த்துட்டீங்களா, இதை வந்து உங்களுக்கு PDF நான் வாட்ஸ்அப் சேனல்லையும் சென்ட் பண்ணிடுறேன். இதை மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போயிடுங்க. இதை வச்சுதான் டைம் மேனேஜ்மெண்ட் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். டூ வெல்.